மதுராந்தகம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண் 1 உள்ள பட்டனை அழுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். ஆனா உங்க ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டு 11.1 வளர்ச்சியை இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு நாம உயர்த்தி இருக்கோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால மீண்டும் மீண்டும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியை தொடரத்தான் சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி இருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கை சின்ன குழந்தைங்க கூட சொல்றாங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம் எவ்வளவு கூப்பினது? நீங்க சொல்றீங்க, தாய்மாரை சொல்லட்டும் நல்லா வேகமா. 8000 ரூபாய். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசா வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இதையெல்லாம் வாங்கணும்னு இப்போ நம்ம தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தெரியும், அதுவும் எங்கே பார்த்தாலும் தான் இப்போ பேச்சு. ஆனால் ஒன்று உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என்ன வாங்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, உங்களை குழப்பம் வந்துடும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அண்ணன் இருக்கேன், ஸ்டாலின் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாதம் 1000 ரூபாய் என்று 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வராங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் இனி மாதம் 2000. இப்போவே நீங்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? என்ன கணக்கு அது? பொங்கலுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இப்போ இல்லத்தரசி கூப்பனில் 8000. 8+8 உதயசூரியனுக்கு தான் இங்கே ஓட்டு என பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வெற்றி இந்த முறை யார் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன், அந்த உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரை, அது 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும். அடுத்து 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். முழுமையாக. கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தர போகிறோம். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் வழங்கப்படும். திருப்பூர் உள்ளிட்ட தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களில் பெண்கள் வேலைக்கு போகிறத எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். திருப்பூரில் தேசிய வடிவமைப்பு நிறுவனம் மற்றும் தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்க நடவடிக்கை. ஜவுளி தொழில் நவீனமயமாக்கப்பட்டு கோவை,
திருப்பூர், கரூரில் 25,000 தொழிலாளர்களுக்கு தங்கு விடுதிகள், உலகளாவிய உயர் மதிப்பு கொண்ட தென்னை நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை உருவாக்க நடவடிக்கைன்னு ஏராளமான வாக்குறுதிகளை நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்குது. இப்போ ஏராளமான சாதனைகளை சொல்லி நான் வாக்கு கேட்டேன். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். நாம் பல முறை கேட்டோம், தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் என்ன? இதுவரைக்கும் எதையும் அவர் சொல்லலை, எப்பவும் சொல்ல மாட்டார். ஆனால் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணுவார். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துகிறேன். மகளிர் இடஒதுக்கீட்டை அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையாக ஆதரிச்சிருக்கிறோம். அதனால தான் அதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாதமாக என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்து தான் 31 மாதம் மூளையில் போட்ட சட்டத்தை உங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலோடு பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் பொய்களெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால் வேறு எதையாவது புதுசாக ட்ரை பண்ண பாருங்கள். எதை பற்றியும் புரிதல் இல்லாமல், அடிப்படை புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு பேசாதீங்க. பழனிசாமி பாஜக கொடுத்த டோல்கேட் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டோட வெற்றியை திசை திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. தலை குனிஞ்சு, முதுகு வளைஞ்சு, தரையிலே ஊர்ந்து, கால்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட அடிமை சாமிக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து போராடி வெற்றி பெறதை பொறுத்துக்க முடியல. ஸ்டாலின் எதுக்காக இதை கொண்டு வரணும்னு கேட்கிறாரு? பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டோட எழுச்சியை நான் கொண்டாடுகிறேன். தமிழ்நாட்டோட ஒற்றுமையை நான் கொண்டாடுகிறேன்.